வணக்கம், உங்கள் பானம்மா பேசுகிறேன். இப்போ வந்து அன்றைக்கி வீநெக்கும் பானை நெக்கும் வெட்டி காமிச்சேன். இப்போ அதை தைச்சி காமிக்கிறேன், பாருங்கள். இப்போ தைக்க பாருங்கள். இப்போ வீநெக்குக்கு லேஸ் வைக்கிறேன். இதுதான் வீநெக்கு. இப்போ இதுக்கு மேலே லேஸ் வச்சு காமிக்கிறேன், பாருங்கள். இப்படி வச்சு இந்த ஓரத்திலே அடிக்கணும். அந்த லேஸ் வச்சா அந்த டிசைனு நல்லா தெரியும். இந்த இடத்துல வரையில் இந்த இதை லைட்டாக நிப்பாட்டி இப்படி திருப்புங்க. இது வந்து பானை நெக்குக்கும் லேஸ் வைக்கிறேன், பாருங்கள். ஏன்னா அந்த டிசைனு அப்போ அந்த நமக்கு அந்த எடுப்பாக தெரியும். இப்போ வந்து இந்த வளைவை நல்லா இந்த ரவுண்டுக்கிட்ட நல்லா அந்த வளைச்சி கொடுங்க. இந்த இடத்துல வரையிலையும் நல்லா வளைக்க அந்த பானை ஷேப்புக்கு வரும். நம்ம வளைச்சி கொடுக்குறத பொறுத்து தான் அந்த ஷேப்பு தான் தெரியும். இப்படி இந்த இடத்துல வரையில் இந்த இதை உருண்டை ஷேப்பாக கொண்டு வாங்க. பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ வந்து இது வந்து வி ஷேப்பு தெரியுதா? இது வந்து பானை நெக்கு. ரெண்டு மாடலையும் உங்களுக்கு தச்சு காமிச்சிருக்கேன். பானை நெக்குக்கு இந்த லேஸ் கொடுத்து இது பண்ணியிருக்கேன். இது வி நெக்குக்கு இது பண்ணியிருக்கேன். ரெண்டு நெக்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதுதான் தைக்கிற மெத்தேடு. என்ன, இது வந்து பீஸ் கொடுத்து பிரட்டிட்டேன், அது வந்து பீஸ் கொடுத்து அடிச்சிருக்கேன். ரெண்டுக்குமே ரெண்டு வித்தியாசங்கிறது. ஆனால் அந்த ஷேப்பு வர்றதை பொறுத்து தான் அந்த நம்ம பீஸ் திருப்புறதும் பீஸ் அடிக்கிறதும் இருக்குது. இப்போ இந்த பானை நெக்கு கரெக்டாக அழகாக வந்திருக்கு. பார்த்துக்குங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையெல்லாம் சொல்லுங்கள். ஏன்னா அந்த மாதிரி மாடல்ஸ்கள்லாம் என்னென்னா தச்சும் காமிக்கிறேன். உங்களுக்காண்டியே செலக்ட் பண்ணி ஈஸியான மாடல் இது பூரா. பார்த்துக்கிட்டிங்களா? அந்த லேஸ் கொடுக்கவும் அந்த கழுத்து நெக்கு நல்லா தெரியுது. வணக்கம்.